சட்டமன்ற தேர்தலையொட்டி நாகர்கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் 4 மாவட்டங்களில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக வேட்பாளர்களுக்கு நாகர்கோயிலில் உள்ள வேப்பமூடு சந்திப்பு முதல் வடசேரி பேருந்து நிலையம் வரை கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ரோட் ஷோவாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரிக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் போட்டியிடும் அந்த 27 தொகுதிகளில் 5 தொகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் போட்டியிடுகிறார்கள். அந்த 5 வேட்பாளர்களுக்கும் வாக்கு சேகரித்து இப்போது பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அந்த மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் இப்போது ஒன்றாக ஒரே வாகனத்தில் வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பாஜக 2 கட்சியினரும் இணைந்து தேர்தல் பணியாற்றுவதற்கு ஒரு ஊக்க சக்தியாக இப்போது பிரதமர் நரேந்திர மோடியும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் ஒரே வாகனத்தில் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி குளச்சல் தொகுதியில் அங்கு சிவக்குமார் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதே போல கிள்ளியூர் தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நிவின் சைமன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதே போல நாகர்கோயிலில் தற்போது சிட்டிங் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி மீண்டும் 2வது முறையாக வேட்பாளராக அவர் போட்டியிடுகிறார். இதே போல பத்மநாபபுரம் தொகுதியில் பி. ரமேஷ் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் நிலையில் அவர்களுக்கு இப்போது பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே வாகனத்தில் ரோட் ஷோவாக சென்று வாக்குகளை சேகரிக்கிறார். இதே போல திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த வேட்பாளர்களுக்கும் அவர் பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிக்கிறார். இதற்காக சாலையின் இருமருங்கிலும் அங்கு இசை, கலை, நடன நிகழ்ச்சிகளோடு அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகர்கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஆகியோர் கூட்டாக தமிழக பாஜக தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் அவரோடு அண்ணாமலை ஆகியோரும் அந்த வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக பாஜகவின் முகங்களாக திகழும் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இபிஎஸ் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியோடு அங்கு ஒரே வாகனத்தில் சென்று அந்த பிரச்சார வாகனத்தில் வாக்கு கேட்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகர்கோயில் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய அந்த 27 தொகுதிகளில் 5 வேட்பாளர்கள் அங்கு நாகர்கோயிலில் போட்டியிடுவதால் பிரதமர் நரேந்திர மோடி முதல் பிரச்சாரத்தை, ரோட் ஷோவை இப்போது அந்த நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட வேப்பமூடு சந்திப்பிலிருந்து வடசேரி சந்திப்பு வரை 1.5 கிலோமீட்டர் அவர் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை நடத்துகிறார். பிரதமர் நரேந்திர மோடியோடு அதிமுக பொதுச் செயலாளர் ஒரே வாகனத்தில் இந்த வாக்கு சேகரிக்கும் இந்த நிகழ்வானது முதன்முறையாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாகர்கோயில் தொகுதியில் இப்போது தென்கோடி மாநிலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் தொகுதியில் வேட்பாளர் எம்.ஆர். காந்தி மற்றும் வெலவங்கோடு தொகுதியில் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இருந்த முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த முக்கிய பிரமுகர் விஜயதாரணி, இது தவிர பத்மநாபபுரத்தில் ரமேஷ், மேலும் கன்னியாகுமரி மற்றும் குளச்சல் தொகுதியில் சிவக்குமார் ஆகியோருக்கு வாக்கு சேகரித்து அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் ஆகியோர் கன்னியாகுமரியில் போட்டியிடுகிறார். அவருக்கும் அவர் வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார். தளவாய் சுந்தரம் மட்டுமே அங்கு போட்டியிடுகிறார். மற்ற 5 தொகுதிகளிலும் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது தென்கோடி மாவட்டமான கன்னியாகுமரியில் பிரதமர் நரேந்திர மோடியோடு இணைந்து தமிழக பாஜக தலைவர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் ஒரே வாகனத்தில் சென்று அந்த வாக்குகளை சேகரிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் ரசிகர்கள், நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்டோருக்கு முக்கிய ஊக்கமாக இந்த பிரச்சாரம், ரோட் ஷோ அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கூட்டணியானது 234 தொகுதிகளிலும் அந்த கூட்டணி கட்சிகளோடு போட்டியிடக்கூடிய நிலையில் இங்கு பிரதமர் நரேந்திர மோடியின் ரோட் ஷோ நாகர்கோயிலின் வேப்பமூடு சந்திப்பில் தொடங்கி அதன் பின்னர் வேப்பமூடு சந்திப்பில் இருந்து வடசேரி பேருந்து நிலையம் வரை அந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு குளச்சல் தொகுதியை பொறுத்தவரை சிவக்குமார் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதே போல கன்னியாகுமரியில் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் அங்கு போட்டியிடுகிறார். கிள்ளியூர் தொகுதியை பொறுத்தவரை நிவின் சைமன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தாமரை சின்னத்தில் அங்கு போட்டியிடுகிறார். நாகர்கோயில் தொகுதியில் எம்.ஆர். காந்தி அங்கு சிட்டிங் எம்எல்ஏ இப்போது 2வது முறையாக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக நாகர்கோயிலில் களமிறங்கி இருக்கிறார். அந்த நாகர்கோயிலில் தான் இப்போது பிரதமர் நரேந்திர மோடியே வருகை புரிந்து அவருக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்மநாபபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக ரமேஷும்,
விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணியும் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள். அங்கு கன்னியாகுமரியில் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வலுவான அடித்தளம். பாரதிய ஜனதா கட்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் வேலாயுதம் அங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துதான் தேர்ந்தெடுக்கப்பட்டார், பத்மநாபபுரத்தில் இருந்து. இந்த சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பிரச்சாரமானது தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஒரு புதிய ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு ரோட் ஷோவாக இந்த ரோட் ஷோ அமைந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியோடு இணைந்து இந்த மேற்கொள்கிறார். இது தவிர கோவை மற்றும் சென்னையிலும் பிரதமர் நரேந்திர மோடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு அங்கு கூட்டாக பொதுக்கூட்டம் மற்றும் ரோட் ஷோ ஆகியவை நடத்த இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக ஏற்கனவே இதற்கு முன் 2-3 முறை வந்த போதிலும் இப்ப இறுதிக்கட்ட பிரச்சாரம் தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் கன்னியாகுமரியில் ரோட் ஷோ அந்த வேப்பமூடு பகுதியிலிருந்து இப்போது வடசேரி பேருந்து நிலையம் பகுதியை நோக்கி அவருடைய வாகனம் வந்து கொண்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக ரோட் ஷோ செய்து அந்த வீதி வீதியாக வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அவருக்கு பிரதமருக்கும் மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவருக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் பாரம்பரிய கலை இசை நடன நிகழ்ச்சிகளோடு வரவேற்பும் அவருக்கு மலர் கொத்துக்கள் ஆகியவை அன்பளிப்பாகவும் அந்த பகுதி மக்கள் நிர்வாகிகள் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி சாலையின் இருமருங்கிலும் கூடியுள்ள தொண்டர்களிடம் அந்த வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியின் முன் இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இது தவிர தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் ஒரே வாகனத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கூட்டாக மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரோட் ஷோவில் பிரதமர் நரேந்திர மோடி அந்த இரு சாலையின் இரு பகுதியிலும் குழுமியுள்ள அந்த மக்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்கக்கூடிய அந்த ரோட் ஷோ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாகர்கோவில் மாவட்டத்தில். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து அவர் கோவை மற்றும் சென்னையிலும் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த காட்சிகளையும் சில நிமிடங்களில் அடுத்த ஓரிரு வாரங்களில் அவர் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 5 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்தில் வேட்பாளரும், ஒரு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தலவாய் சுந்தரம் கன்னியாகுமரி தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். குளச்சலில் அவர் பாஜக வேட்பாளர் சிவகுமார் தாரகை கத்பட்டை எதிர்த்து போட்டியிடுகிறார். இதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலவாய் சுந்தரம் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். கிள்ளியூரில் நிவின் சைமன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அவர் போட்டியிடுகிறார். நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்தி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக 2வது முறையாக போட்டியிடக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவதை ஒட்டி அங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு பிரச்சாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டாக இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.